ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் வேதாகம இயல் என்கிற தலைப்பின் கீழாக நாம் செய்தியை கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த வேதாகமம் எழுதப்பட்ட காலமும் ஆசிரியர்கள் என்கிற தலைப்பின் கீழும் இந்த நூலுக்கு வேதாகமத்தில் வழங்கப்பட்டுள்ள சில பெயர்கள் பற்றியும் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இரண்டாக பகுக்கப்பட்ட காரியங்கள் பற்றியும் இந்த தலைப்புகளின் கீழே நாம் காணப்போகிறோம். தெய்வீக இயல் என்கிற தலைப்பின் கீழாக தேவ இயல், கிறிஸ்து இயல், பரிசுத்த ஆவி இயல் என்கிற தலைப்புகளின் கீழே நாம் செய்தியை கற்றுக்கொண்டோம். ஆரோக்கியமான உபதேசத்தை கற்றுக்கொள்ளுகிறதற்கு, ஆரோக்கியமான உபதேசத்தை புரிந்து கொண்டு சத்தியத்தில் தவறில்லாதபடி நாம் கற்றுக்கொள்ளவும் போதிக்கவும் கடைபிடிக்கவும் இந்த சத்தியங்கள் நமக்கு உதவக்கூடியதாக இருக்கின்றன. ஆகவே தான் இத்தனை தலைப்புகளின் கீழாக நாம் இந்த செய்தியை கற்றுக்கொள்ளுகிறோம். இன்றைக்கு வேதாகம இயல் என்கிற தலைப்பின் கீழாக வேதாகமத்தை பற்றி நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். உலக நூல்களிலேயே இன்றைக்கு அதிக பிரதிகள் அச்சாகி கொண்டிருக்கும் பரிசுத்த வேதாகமம் கிறிஸ்தவ விசுவாசிகளினுடைய ஒரு அடிப்படை நூல் என்று இது அழைக்கப்படுகிறது. தேவ வார்த்தையான இந்த வேதாகமம் பிபிலியா என்ற கிரேக்க சொல்லிலிருந்து தி பைபிள் என ஆங்கிலத்தில் தலைப்பு பெற்றது. 66 நூல்களின் தொகுப்பான இந்த நூலானது பரிசுத்த வேதாகமம் என்று ஒருமையில் அழைக்கப்படுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். இதனுடைய காலமும் ஆசிரியர்களும் என்கிற தலைப்பின் கீழ் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், தேவ ஆவியானவரால் பயன்படுத்தப்பட்ட சுமார் 40 ஆசிரியர்களால் எழுதப்பட்ட இந்த நூலானது கிமு 1492 எழுதத் தொடங்கி இது கிபி 100 முடிவடைந்ததாக ஆதாரங்கள் கூறுகின்றன. எனவே இதனுடைய படைப்பு காலம் சுமார் 1600 ஆண்டுகள் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. பழைய ஏற்பாடு சுமார் 1000 ஆண்டுகளாக அவைகள் எழுதப்பட்டது என்றும், அதற்கு பின்பாக 400 ஆண்டுகள் ஒரு பெரிய இருண்ட காலம் இருந்ததே, அதற்கு பின்பாகத்தான் கிறிஸ்துவினுடைய வருகை. புதிய ஏற்பாடானது சுமார் 50 ஆண்டுகளாக அவைகள் எழுதப்பட்டதாக கணக்கிடப்படுகின்றன. இந்த நூலை அரசர்கள் முதல் ஆட்டு மேய்ப்பர்கள் வரை இதை எழுதினார்கள் என்பதற்கான ஆதாரங்கள் காணப்படுகின்றன. இந்த நூல் எழுதப்பட்ட இடங்கள் அரண்மனையில் வைத்து எழுதினார்கள், ஓலை குடிசைகளில் வைத்து எழுதினார்கள், சீனாய் வனாந்தரத்தில் வைத்து எழுதினார்கள், அரேபிய குன்றுகளிலே எழுதினார்கள், பாலஸ்தீன மலைகளிலே எழுதப்பட்டது, பட்டணங்களிலே, தேவாலயத்தின் முற்றத்தில், பெர்சியா தலைநகரான சூசான் அரண்மனையில், பாபேலின் கோபுவார் ஆற்றங்கரையில், ரோமாவினுடைய காவல் அறையில் மற்றும் பத்மு தீவு போன்ற பல இடங்களில் இந்த நூலானது எழுதப்பட்டது என்பதற்கான ஆதாரங்கள் காணப்படுகின்றன. இந்த நூலுக்கு வேதாகமத்தில் வழங்கப்பட்ட பெயர்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து தன்னுடைய சுவிசேஷ நூல்களில் அடிக்கடி இந்த காரியங்களை பயன்படுத்தி இருக்கிறதை பார்க்கிறோம். வேதம் என்று சொல்லி இந்த நூல், அதாவது பரிசுத்த வேதாகமம் என்று அழைக்கிறோமே, ஆங்கிலத்தில் தி பைபிள் என்று அழைக்கப்படுகிறதே, இதற்கு பைபிளில் இடம்பெற்றிருக்கிற வார்த்தைகள் முதல்ல வேதம் என்கிற வார்த்தையானது இயேசு கிறிஸ்துவினால் பயன்படுத்தப்பட்டது. மத்தேயு 21வது அதிகாரம் 42வது வசனத்தில் இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்று அங்கே இயேசு இந்த பரிசுத்த வேதாகமத்திற்கு வேதம் என்கிற ஒரு காரியத்தை வார்த்தையை பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். லூக்கா சுவிசேஷத்திலும் மார்க்கு 14வது அதிகாரம் 49வது வசனத்தில், நான் தினந்தோறும் உங்கள் நடுவிலே தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தேன், அப்பொழுது நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே, ஆனாலும் வேத வாக்கியங்கள் நிறைவேற வேண்டியதாக இருக்கிறது என்றார். வேதம் என்கிற காரியத்தை இயேசு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதனைத் தொடர்ந்து லூக்காவிலும் 24வது அதிகாரம் 32வது வசனத்தில்
அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொளிந்துவிட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு என்று பார்க்கிறோம். இதே போல யோவான் எழுதின சுவிசேஷத்திலும் 5வது அதிகாரத்தில் 39வது வசனத்திலும் வேதம் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று சொல்லி இயேசு கிறிஸ்து பேசுகிற காரியங்களை பார்க்கிறோம். அதனை போல 2 தீமோத்தேயுல 3வது அதிகாரம் 14வது வசனத்திலும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை இரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறுவயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். வேதம் என்கிற வார்த்தையானது இந்த பைபிளில் பயன்படுத்தப்படுகிறது. நூல்கள் அல்லது புஸ்தகம் என்கிற வார்த்தையானது தானியேல் அவர் எழுதின புத்தகத்திலே இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். தானியேல் 9வது அதிகாரம் 2ஆம் வசனத்தில், தானியேலாகிய நான் எருசலேமின் பால்கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடே சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். நூல்கள் அல்லது புஸ்தகங்கள் என்கிற பெயரானது வேதத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து புஸ்தக சுருள் என்கிற வார்த்தையானது நாம் பயன்படுத்தப்படுகிறதை பார்க்கிறோம். சங்கீதம் 40வது அதிகாரம் 7ஆம் வசனத்தில், அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. இது வேதத்திற்கு அல்லது பைபிளுக்கு கொடுக்கப்பட்ட பெயராக காணப்படுகிறது. இதே காரியத்தை தானியேல் திரும்ப அவர் சொல்லும் பொழுது 10வது அதிகாரம் 21வது வசனத்தில் இதை சத்திய எழுத்து என்று சொல்லுகிறார். சத்திய எழுத்திலே கண்டிருக்கிறதை நான் உனக்கு தெரிவிப்பேன், உங்கள் அதிபதியாகிய மிகாவேலை தவிர என்னோட கூட அவர்களுக்கு விரோதமாய் பலம் கொள்ளுகிற வேறொருவனும் இல்லை என்கிற வார்த்தையானது, அதாவது கர்த்தருடைய புத்தகம் சத்திய எழுத்து என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஏசாயா இந்த காரியங்களை, இந்த வேத வசனங்களை அவர் கர்த்தருடைய புஸ்தகம் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏசாயா 34வது அதிகாரத்தில் 16வது வசனத்தில், கர்த்தருடைய புத்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது, அவருடைய வாயிதை சொல்லிற்று, அவருடைய ஆவி இவைகளை சேர்க்கும் என்று கர்த்தருடைய புத்தகம் என்று சொல்லி இங்கே ஏசாயா சொல்லுகிறதை பார்க்கிறோம். அங்கே எபேசியர் 6வது அதிகாரம் 17வது வசனத்தில் நம்ம பார்க்கிற பொழுது வேத வசனம் என்று சொல்லப்படுகிறது. இரட்சணியம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி பவுல் வேத வசனம் என்று இந்த வேதாகமத்திற்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ரோமருக்கு எழுதும் பொழுது பவுல் 3வது அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, அது எவ்விதத்திலும் மிகுதியாயிருக்கிறது, தேவனுடைய வாக்கியங்கள் அவரிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது விசேஷித்த மேன்மையாமே. தேவனுடைய வாக்கியங்கள் என்று அழைக்கப்படுகிறதை பார்க்கிறோம். இதே ரோமருக்கு பவுல் எழுதும்போது 1வது அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பரிசுத்த வேதாகமம் என்றே சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் என்று அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஆகவே இந்த நூலுக்கு இந்த தி பைபிள் என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறதே பிபிலியா என்ற கிரேக்க சொல்லிலிருந்து வந்த இந்த புத்தகத்திற்கு வேதம் என்று பெயரிடப்பட்டுள்ளது, நூல்கள் என்று பெயரிடப்பட்டுள்ளது, புஸ்தக சுருள் என்று இருக்கிறது, சத்திய எழுத்து என்று இருக்கிறது, கர்த்தருடைய புத்தகம் என்று இருக்கிறது, வேத வசனம் என்று இருக்கிறது, தேவ வசனம் என்று இருக்கிறது, தேவனுடைய வாக்கியங்கள் என்று இருக்கிறது, பரிசுத்த வேதாகமம் என்றே வேதத்திலே காணப்படுகிறதை பார்க்கிறோம். இப்படியாக இந்த பைபிளுக்கு இத்தனை வார்த்தைகள் வேதத்திலே காணப்படுகிறது. பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் பகுப்புகள் என்கிற தலைப்பின் கீழே பார்த்தோன்னா கிபி 2வது நூற்றாண்டுக்கு பிறகுதான் இந்த சொல்லை பயன்படுத்த தொடங்கினார்கள். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று சொல்லி பழைய ஏற்பாட்டை 3ஆக பிரித்திருக்கிறார்கள். நியாயப்பிரமாணம், அது தோரா என்று அழைக்கப்படுகிறது. தீர்க்கதரிசிகள், நெவீம்
என்று அழைக்கப்படுகிறது. எழுத்துக்கள் கெத்துவீம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த தீர்க்கதரிசன புத்தகம் நெவீமையை இரண்டாக பிரித்திருக்கிறார்கள். முற்கால தீர்க்கதரிசிகள் என்று சொல்லி நெவீம் ரிஷோனீம் என்று அழைக்கப்படுகிறது. இது யோசுவா முதல் 2 ராஜாக்கள் வரையிலும் உள்ள காரியங்களை சொல்லுகிறார்கள். பின்பு பிற்கால தீர்க்கதரிசிகள் நெவீம் அகரோனீம், இது ஏசாயா முதல் மல்கியா வரை இது குறிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. இந்த செப்டுவெஜின்ட் பகுப்பு என்று சொல்லுகிற அந்த பழைய ஏற்பாட்டின் கிரேக்க மொழிபெயர்ப்பாளர்களினுடைய அவர்களுடைய கருத்தின்படி பழைய ஏற்பாட்டை 5 பிரிவுகளாக அவர்கள் பிரித்து வைத்திருக்கிறார்கள். 5 ஆகமங்கள் என்று சொல்லி ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், 5 ஆகமங்கள் பஞ்சாகமம் என்று அழைக்கப்படுகிற ஆகமங்களாக, அதற்கு பின்பாக வரலாற்று நூல்களாக, கவிதைகளாக, ஞான நூல்கள் என்று சொல்லியும் மற்றும் தீர்க்க தரிசனங்கள் என்று சொல்லியும் அந்த செப்டுவெஜின்ட் பகுப்பு என்கிற பழைய ஏற்பாட்டின் கிரேக்க மொழிபெயர்ப்பாளர்கள் இதனை 5 பிரிவுகளாக பிரித்து வைத்திருக்கிறார்கள். புதிய ஏற்பாட்டில் 27 நூல்கள் காணப்படுகிறது. பழைய ஏற்பாட்டில் 39 நூல்கள் காணப்படுகிறது. இந்த புதிய ஏற்பாட்டு நூல்களை 4 பிரிவுகளால் அவைகள் பிரிக்கப்பட்டு காணப்படுகின்றன. சுவிசேஷங்கள் என்பது கிறிஸ்துவினுடைய வாழ்வை குறிக்கக்கூடிய மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இவைகளை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போஸ்தல நடபடிகளை வரலாற்று நூல் என்று பிரிக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அதனைத் தொடர்ந்து ரோமர் முதல் யூதா வரையிலும் நிருபங்கள் என்று சொல்லி அவைகள் தலைப்பு பெறுகின்றன. கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷமானது தீர்க்க தரிசனம் என்று அது தலைப்பு பெறக்கூடியதாக இருக்கிறது. இத்தனையாக வேதாகமத்தை பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு என்று சொல்லி கிபி 2வது நூற்றாண்டுக்கு பின்பாக இதனை பிரித்திருக்கிறார்கள். ஆகவே வேதாகமத்துக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த வேதாகமத்துக்கு கொடுக்கப்பட்ட பெயர்கள், பைபிளுக்கு கொடுக்கப்பட்ட பெயர்கள் 8 பெயர்கள் காணப்படுகின்றன. பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் கிபி 2வது நூற்றாண்டில் பகுக்கப்பட்டிருக்கின்றன. இவைகளை எத்தனை பிரிவுகளாக பிரித்திருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் கற்றுக்கொண்டோம். நாளைய தினத்தில் இந்த வேதாகமம் எப்படி வெளிப்படுத்தப்படுகிறது, இது எப்படி அகத்தூண்டுதலை கொடுக்கிறது, இது எப்படி ஒளியூர் ஊட்டுதலை கொடுக்கிறது என்பதை நாளைய தினத்தில் கற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.